ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் ஆலயம் சிறுகுடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு மந்தை முத்தாலம்மன் திருக்கோயில் பற்றித்தான். சரி, இந்த சிறுகுடி எங்கு இருக்கின்றது? இதுவும் திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கின்றது. திண்டுக்கல்லிலிருந்து, அதாவது நத்தத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இந்த சிறுகுடி. சிறுகுடி பசுமை நிறம் கொண்ட மலைகளால் சூழப்பட்ட ஊர். வாழை, மா, தென்னை போன்றவைகள் நிறைந்து, பயன்தரும் சோலைகள் நிறைந்து செழித்து இருக்கின்றது. இங்கு வான்மழை முறையாக பெய்கின்றது. நீர்வளம் சேரப்பெற்றதால் நிலவளம் நிறைந்து இருக்கின்றது. இவ்வாறு திகழும் இந்த ஊரின் மையப்பகுதியில் 500 வருடங்களுக்கு முன்பாக அருள்மிகு மந்தை முத்தாலம்மன் திருக்கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று காப்பு கட்டி, 2வது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை போன்றவைகளில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. இங்கு நடக்கும் திருவிழாவை சாத்தரை என்று சொல்கின்றார்கள். அதாவது சாறு பிளஸ் அறை, அதாவது சாறு என்றால் விழா, அறை என்றால் அறிவித்தல், விழா அறிவித்தல் என்று பொருள்படுகின்றது. காப்பு கட்டுக்கு அடுத்த நாள் அம்மனுக்கு திருவுருவம் பிடிப்பதற்கு காரணக்காரர்கள் பிடி மண்ணை வேளாளரிடம் கொடுக்கின்றார்கள். அம்மன் விரதம் இருக்கும் சோமவாரம் தவிர மற்ற நாட்களில் கலை நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. திருவிழாவுக்கு முதல் நாள் கிராம தெய்வமான மலையலங்கார சுவாமி, சின்னையலூர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. திருவிழாவன்று பொதுமக்கள் முன்னிலையில் காரணக்காரர்கள் அம்பாள் கோவிலின் மண்டபத்தில் ஈசான மூலையில் அமைந்திருக்கும் சூரியநாராயணன் கல்தூணில் பால், சந்தனம், மஞ்சள், குங்கும அபிஷேகங்களை எல்லாம் செய்து காப்பு கட்டி கொண்டு எல்லோரும் வழிபாடு செய்கின்றார்கள். நாதஸ்வர இசையோடு, குடை சுருட்டி, மகரதோரணம் முதலிய விருதுகளோடு, ஆடல் பாடல்களோடு வான வேடிக்கை சிறக்க பார்க்கின்றவர்கள் எல்லாம் கண்டு வியப்புறும்படி அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் அம்பிகை எழுந்தருளி செய்கின்றார். தீபாராதன வழிபாட்டுக்கு பின் பெண்கள் மாவிளக்கு ஏற்றி வணங்குகின்றார்கள். அம்பிகை பூஞ்சோலைக்கு புறப்படும் முன்பாக ஊர் மக்களின் சார்பாக அபிஷேகம் செய்பவர் இந்த காட்சியை ஊரணியின் உள்ளேயும் 4 புறங்களிலும் மக்கள் குழுமி நின்று காண்கின்றார்கள். அம்மன் கிழக்கு கரையை அடைந்தவுடன் அனைவரையும் காப்பேன் என்று உறுதி கூறுவது போல 4 திசைகளிலும் 3 முறை அருட்கண் பார்வை செலுத்தி பூஞ்சோலை நோக்கி புறப்படுவது கண்டு மக்கள் அனைவரும் சிரம் தாற்றி கரம் கூப்பி வணங்கி மைசிலிருக்க ஆனந்த கண்ணீர் மல்க வியா விடை பெறுவார்கள். அன்றிரவு நாடகம் நடைபெறுவதோடு திருவிழா இனிது நிறைவேறுகின்றன. திருமண தடை நீங்கவும், குழந்தை வரம் பெறவும், கல்வியில் சிறந்து விளங்கவும் பக்தர்கள் இங்கு பிரார்த்தித்துக் கொள்கின்றார்கள். தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறியதும் அங்க பிரதட்சணம், பால்குடம், கரும்பு தொட்டில் போன்ற நேர்த்திக்கடன்களை செய்து தங்கள் காணிக்கையை செலுத்துகின்றார்கள். இப்பேற்பட்ட இந்த சிறந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து அம்பாளின் அனுகிரகங்களை பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை தாரமங்கலத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு கண்ணனூர் மாரியம்மன் கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்று விரைந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம்